என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தார்கள். இப்ப தேவனை பார்ப்பதற்கு திரசை உடைக்கப்பட்டது. இயேசு மரிச்ச முன்னாள் சம்பவம் நடக்குது. வாசிங்க. அதுலயே 52 கவனிங்க. என்ன சம்பவம்? சத்தம் மகாசம் முட்டார் வருங்க. கல்லறைகள்லாம் திறந்தது. நித்திரை அடைந்த அநேக பரிசுத்தமான சரீரம். எத்தனை வாசிக்கிறீங்க? கவனிச்சிருக்கீங்களா? சத்தம்னா என்ன? பரிசுத்தவான்னா ஆபிரகாம், தாவீது, தேவனை கீழ்ப்படிஞ்ச பரிசுத்தர் சாமுவேல், இப்படி எல்லா பரிசுத்தவான்களும் நினைச்சிருப்பாங்க, எந்திரிச்சிருப்பாங்க. அப்புறம் அடுத்த வசனம். பரிசுத்த நகரம் எது? எருசலேமில் நடந்துடும். மோசே போறாரா? எலியா போறாரா? எலியா சொல்ற எது மேல போயிட்டாரு. அதனால மத்த தாவீது போறாரா? எல்லா பரிசுத்தவான்களை பார்க்கறாங்க. எப்படி இருக்கும்? ஆனா நல்லா கவனிங்க. மகா சத்தமாய் ஆவி விட்டு போது கல்லறைகள் திறந்தது. ஆனா 3 நாள் கல்லறை விட்டு அவங்க என்ன செய்யல? வரல. அவர் உயிர்த்தெழுந்த பின்புதான் நகரத்தில் காணப்பட்டாங்க. அந்த கல்லறை திறந்து காத்திருக்கிறாங்க. ஆண்டவரே நீங்க வரி, நீங்க உயிர்த்தெழுந்து வருவீங்க. மகா பரிசுத்தவான்கள் காத்திருந்தாங்க. இன்னைக்கு பரிசுத்தவான் சொல்ற நம்ம ஆண்டவருடைய உயிர்த்தெழுந்த விசுவாசிக்க வேண்டும். ஒவ்வொரு நாள் ஆண்டவர் எனக்காக வருவார் என்று காத்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். எஸ், ஆமென். இன்னும் ஒரு ஆமென் கூட வர மாட்டேங்குது. பாஸ் சொன்ன மாதிரி ஆமென் ஆமென் கத்த வச்சார். கோட்டையில் வந்து நல்ல ஒரு நல்ல ட்ரில் பண்ணார். இந்த பயிற்சி எடுத்தார். அந்த ஆமென் வரணும், சத்தம் வரணும். நம்ம சத்துல அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு அவங்க உற்சாகமா இருக்கும் சர்ச்சில். நான் அப்படி உற்சாகம் பேச மாட்டேன். நீங்க உற்சாகமா தான் எனக்கு நீங்கள் கொண்டாய் விட்டு நான் பேச நான் பார்ப்பேன். சரி, செய்தியை முடிச்சுக்கலாம். சரி, இங்க பாத்தீங்கன்னா வேதம் சொல்லுது பரிசுத்த நகரத்தில் காணப்பட்டார்கள். அப்புறம் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி கொடுக்கிறாங்க. அவர் உயிர் தெழுந்தன்னு, அவர் மரிச்சுன்னு அந்த அசைவெல்லாம் பார்த்து பயந்துட்டான். அவர் கடவுள் குமாரன் இருக்க உலகத்துல ஒவ்வொரு இடமும் அசைகிறா, பூமி அசைகிறா, கண்மால பதக்குதுரா, என்னவோ நடக்குது. எங்க எப்படி எக்குளமெல்லாம் வெடிச்சிருக்கும், பயங்கர ஒரு சீரோசம் பேசலாம். வேதம் சொல்லுது, வேத ஆராய்ச்சி சொன்னாங்க அந்த அன்னைக்கு சந்திர கிரகணமா இருந்துச்சான் அப்படின்னா. கிரகணமெல்லாம் மாறி சந்திரனா மாறிடுச்சு. வானம் கூட இருட்டு, இதே பயங்கர காது சூழ்ந்துச்சு. அவர் செத்தவன் இயேசு மரித்தவுடன் சாதியம் மரித்தோனே இயேசுக்கு ஜீவனை விட்டோனே எங்க போனார்? செத்தர்ல எங்க போனார்? வாசிப்பா 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 18-20. எஸ், கரெக்டா சொன்னீங்க. வாசிங்க அந்த வசனத்தை வாசிங்க. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 18-20 வரை. ஏனெனில் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக, அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக யாரு? கிறிஸ்து. பாருங்க, அநீதி உள்ளவருக்கு பதிலாக நீதி உள்ளவராய், நீதி உள்ளவராய் பாவங்களை நிமித்தம், பாவங்கள் நிமித்தம் ஒரு தரம் ஒரே தரம் பாடுபட்டார். அவர் மாம்சத்திலே கொலையுண்டு. அவர் எந்த கொலையுண்டாரு? ஒரு ஆவி சாகல. ஆவி என்னைக்கு சாகாது. ஆவி செத்தாது, உயிரா இருக்காது. புரியுதா உங்களுக்கு? மாம்சத்திலே கொலையுண்டு, ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். ஆவியிலே செத்த ஒரு பூமியில போயிட்டாரு. அங்க ஆவியில உயிர்ப்பிக்கப்பட்டார். அப்படின்னா சரீரம் என்ன ஆயிடுச்சு? சரீரம், அந்த பாடி அங்கேதான் இருக்கு, வைக்கப்பட்ட கல்லறையில இருக்குது. ஆனா அந்த ஆவி உயிர்ப்பிக்கப்பட்டுச்சு, பூமிக்கு கீழே போயிடுச்சு, பாதாளத்துக்கு போயிடுச்சு. அது பேர் பரதேசி சொல்லுவாங்க, ஹாதிஸ் பாரடைஸ் சொல்லுவாங்க. அதனாலதான் அந்த கடலை சொன்னால் இன்றைக்கு நீ என்னோட கூட அன்றைக்கு பரதேசி அப்படிங்கிறது வந்து 2 காரியங்களுக்கு. ஒன்று, பவுல்
பவுல் சொல்றார், நான் 3ஆம் வானப்பட்டு எடுத்துக்கொள்ளப்பட்டேன். கிறிஸ்துக்குள்ளான ஒரு மனிதனை அறிவே 3ஆம் வானப்பட்டு எடுத்துக்கொள்ளப்பட்டான் அப்படின்னு சொல்லி வருவார். பரமேஸ்வரர் சொல்லுவார். இன்னைக்கு நம்மாளுங்க அவ்வளோ நிருபடுத்த பவுல் சொல்ற கிறிஸ்துக்குள்ள மனிதன் அறிவே நான் தான் சொல்லவே இல்லை. இன்னைக்கு ஒருத்தன் சொல்றான், நான் பரலோகம் போனேங்கிறான், நரகம் போனேங்கிறான். இப்படியே பேசி நரகத்தாண்ட நீ போக அப்படின்னு. பரலோகம் நம்ம வீட்டில் மனுஷமான நம்ம ஒரு பரலோகத்தை ஏறுமுறை இவங்கள எந்த வழிக்கு பண்ணி போனா கல்லூரிக்கு போய் போனான்னு தெரியல. பரலோகத்துக்கு போக முடியாது. என்ன பாஸ்டர் எளிய சுழற்காட்டில் ஏறி பரலோகத்துக்கு போனான்னு இல்லை, அது காய்ச்சி. அப்போ இந்த ஆதிஸ் பரசிங்கிறத ரெண்டுக்கு துன்மார்க்கமாய் வாழ்ந்தவர்கள் ஆதிஸ் இருந்தாங்க, பரிசுத்தமா இருக்கவர்கள் ஆதிஸ் இருந்தாங்க. இங்க மறந்துருக்கவங்க நோவா காலத்துல கீழ்ப்படியாம போனாங்க வருங்க தேவனுடைய வார்த்தைக்கு. அப்போ நோவா காலத்துல இருந்து இயேசு உயிரோடு வரை செத்த எல்லா மனுஷருடைய ஆவியில் எங்க இருக்குது? காவல் இருக்குது. அங்க போறாரு, ஆவியில உயிர் பட்டு அந்த ஆவியில அவர் போய் காவலுள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார். காவலுள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார். அந்த ஆவிகள் பூர்வத்திலே நோவா வேலையை ஆயத்தம் பண்ணும் நாட்களிலே தேவன் நீடிய பொறுமையோடு காத்திருந்த போது கீழ்ப்படியாமல் போனவைகள் அந்த பேழையிலே சிலராகிய 8 பேர் மாத்திரம் பிரவேசித்து ஜலத்தினாலே காக்கப்பட்டார்கள். 8 பேர் தான் ரட்சிக்கப்பட்டார். உலகம் உண்டான அழிவு 10 ஜனங்களும் கீழ்ப்படியில அழிஞ்சுட்டான். இயேசு வருகிற காலத்து மட்டுமே யூதரும் சரி எல்லா தரப்பட்ட ஜனங்களும் மறிச்சிட்டாங்க. இப்ப எல்லா சொத்தவங்களும் காவல் இருக்கிறாங்க. என்ன கூட்டமா இருந்திருக்கும் அந்த ஆவிகள். அந்த ஆவிகளுக்கு பிரச்சனை பண்றாங்க. இந்த ஆவிகளுக்கு நாம சொன்னது நம்ம இருந்து கொஞ்சோண்டு நம்ம ஆவி எது செய்ய சரியில்லை. அந்த ஆவியில் இருக்க சிந்தனை இதை 4ஆம் அதிகாரம் 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 5-7 வாசிங்களே. நல்லா சொல்லுங்க. உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தவர்களுக்கும் நியாயத்தீர்ப்பு கொடுக்க ஆயத்தமா இருக்கிறவருக்கு அவர்கள் கணக்கு ஒப்பிப்பார்கள். நல்லா கவனிங்க. இதற்காக மரித்தோரானவர்கள் மனுஷன் முன்பாக மாம்சத்தில் ஆக்கிரிக்கப்பட இருந்தும் நல்லா கவனிங்க தண்டனை இருந்தும் தேவனுக்கு முன்பாக ஆவிலே கிடைக்கும்படியாக அவர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. அவர்களுக்கும் சுவிசேஷிக்கப்பட்டது. எதுக்காக? அதான் கர்த்தரை குறித்து அந்த நெகோமி சொல்லுகிறா, மரித்தோருக்கும் உயிரோடு இருக்கிறதுக்கும் தயவு செய்ய கர்த்தர். ஆண்டவரே, நான் தெரியாம செஞ்சேன் இந்த கொடிய சரசாலையில் இருக்கிற ஆண்டவரே, சரி நீ செஞ்ச பாவத்தை அறிக்கை இனிமேல் செய்ய மாட்ட தீர்மானம் வைப்பா. காவலில் அவை இயேசு கிறிஸ்து மரித்து முட்டும். இயேசு சாதாரண அதுக்கு முன்பாக இயேசு மரித்ததுக்கு அப்புறம் எவனா ஒருத்தாங்களோ அவன் நிற்கிறான். அதுக்கு முன்பாக மரித்தவர்கள், இயேசுவை அறியாமல் மரித்தவர்கள், அறிந்து மரித்தவர்கள், இயேசுமாய் பேசினவர்கள் சுவிசரிப்பு பாப்பா நீயே சத்து இங்க வந்துட்டு நீயும் நான் பேசுற நல்லவனாட்டம் சொல்லிடுவான் நாடகம். அப்படி கீழ்படியா ஒரு ஜனம் இருக்கு. அவர்கள் எல்லாம் ஆடிஸ் இருந்தாங்க. இவங்க எடுத்துக் கொல்லப்பட்டார்கள். கல்லனூர் மத்திய ஆகாயம் அது 3ஆம். அவர் கீழே அவருக்காக வாழ்ந்த பரிசுத்தவான்கள அவர் மேல கொண்டு வைங்க. அப்படி போகும்போது எல்லாம் அனுப்பிட்டு போகும்போது மரியாதை அழுகிறார். ஐயோ ஆண்டு உயிர் கழிச்சாரு, அவரை காணோம் அப்படின்போது மேல போய் பார்க்கிறாரு. என்ன மரியாதை அழுது கொண்டிருக்கிறா. ஸ்திரியே ஏன் அழுகிறார் என்று கேட்கிறார். அவரை தோட்டக்காரன் என்று எண்ணி பேச கூட மாறிடுச்சு. வீட்டிலிருந்து சாயில் இருக்கிறார். ஒரு அடையாளம் தெரியல. தோட்டக்காரன் என்று ஆண்டவரே தோட்டக்காரன் எங்கே வைத்து நான் அவரை எடுத்துக் கொள்கிறேன். என் ஆண்டவர் எங்கப்பா வச்சு அவர் நான் எடுத்துக் கொள்கிறேன் ஆண்டவரே சொல்றான். செத்து போயிட்டாரு. ஐயா காணையா எங்க வெளியே போட்டீங்களா அவரை
கலரிலிருந்து நீ பெற்ற தாய் எடுத்து வளர்த்துமாங்க பார்த்துமாங்க. செத்து போனத அந்த மரியாதை எடுத்துக்கிறார். மகதான மரியாதை. யார் அந்த மரியாதை? 7 பிசாசு பிடிக்கப்பட்டு விடுதலையாக்கப்பட்டு இருந்தார். ஆண்டவர் எப்போ லபான் இருப்பான். ஆண்டவர் எங்க வைத்திருக்கிற கலரைக்கு போயிட்டார். அதிகாலை இருட்டோடு இருந்து அந்த கலரைக்கு காத்திருந்தார். கத்த வர்க்கத்தையும் வெள்ளை பாலத்தையும் போட்டு வாசனை வச்சு வந்தலான்னு பார்த்தா அங்க பாடியை காணும். கலைஞர் இருக்கிறா போய் சொல்ற எல்லாத்துக்கும் தூதர் வேற சொல்லிட்டார். நீ மருத்துவத்துக்கு எழுதினவர் இருக்காரு. ஆனா அவங்க சீசன்ல வந்தா பேர் யோகான்லாம் வந்தாங்க. பேர் ஓடி கொண்டு எல்லாம் தேடி பார்த்தாங்க, போயிட்டாங்க. எங்க தொலைச்சமோ எங்க வச்சமோ அங்கதான் இருக்கிறாங்க. அவர் அங்கேயே இருக்கிறார். அவங்களாம் பேர் இருப்பார். முதல் தரிசனம் ஒரு தெரிஞ்சிருக்காங்க. பெண்கள் அதிகமாக தேவசனத்தை காத்திருக்காங்க. ஆம்பளைங்க மாட்டவரே சரி ஃபைனான்ஸ்க்கான பாருங்க. அதனாலே வாழ்க்கை பிரச்சனை தீர்வே மாட்டேன். காத்திருக்கணும் ஆண்டு சொல்லுவார். ரைட்டா? உண்மைதானே? அவசர புத்தி போயிட்டு இருக்கும்போது நம்ம யோசிப்பேன், இதை விட லாபமான கிடைச்சுன்னா அங்கே போயிடுறாங்க. அப்படி செய்யறவங்க நிரந்தரமான தொழில் அமையாது, வாழ்க்கை செய்யாது. அவங்க தகவலை விட தவிச்சுட்டே இருப்பாங்க. பண ஆசை எல்லா பாவத்துக்கும். ஆனால் வேண்டாம் சொல்லு, ஆசைதான் பாவம், அதிக ஆசை. சரி, அப்போ இயேசு மரித்தோருக்கு போய் சுவிசேஷம் அறிவித்து மரித்தோருக்கும் தயவு செய்கிற கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்டதுன்னு சொன்னா அவன் நம்பிக்கை எப்படி இருந்துச்சு? அனுப்பிடுவோம். இப்போ ஆண்டவர் மரித்தோருக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டுனா ஆண்டவரோட காத்து வாழ்ந்த பரிசுத்தவான்கள் என் ஆண்டவர் ஒரு நாள் விடுவிப்பார் சொல்லி அவர் எல்லாத்தையும் விடுதலை ஆக்கிட்டார். கீழ்ப்பிடிக்கிறத தெரிவிச்சிட்டார். ரைட்? இப்போ இயேசு சேமிச்சாரு அப்படின்னா அவரையே நம்பி வாழ்ந்து செத்தவங்களை கூட விஷயத்துல கை விடுவதில்லை. வாழ்ந்து உயிரோடு நம்மளை கைவிடுவாரா?